வெல்கம் டு யுவர் ஃபுட் டைட். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக ஈஸியாக க்ரீமியாக சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 சின்ன பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணுங்க. உங்ககிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கிட்டத்தட்ட 1.5 கிளாஸ் தண்ணி சேருங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கியது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கடைசியில் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம க்ரீம் ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு திக்கான பால் ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான க்ரீமியான சின்ன உருளைக்கிழங்கு வச்சு பண்ண கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.